US சமநாத் கேபிட்டல் மார்ட் அகாடமி சேனல்ல இருந்து ஜொல்லி முடிஞ்சது எதனால அது மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மணி மந்த்ரா, மணி இஸ் நாட் காட் பட் ஈவன் நாட் லெஸர் தேன் காட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கரன்சி ஸ்பாட் ரேட், அதாவது RBI ரெஃபரன்ஸ் ரேட்டோட பார்த்துருவோம். USDINR 83.06 பைசா, GBP 106.24 ஈரோ 90.69, என் 56.93 இருக்கு. ஸோ கரன்சி ஃபியூச்சர்ஸ். ஸோ கரன்சி ஃபியூச்சர் நீங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்க எல்லாம் நெகட்டிவ்ல தான் இருந்தது. ஸோ அதனால தான் நான் தம்ப்நெயில்ல கொடுத்துருது ஜோலி முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கீழே போகிற மாதிரி. ஸோ நம்ம டீட்டெயிலாக எப்படி இருந்ததுன்றதை பார்க்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வெஸ்ட். ஸோ இந்த சேனல் டெய்லி நம்ம கரன்சி, நிஃப்டி அனாலிசிஸ் செப்பரேட் வீடியோஸ் நம்ம போட்டுருக்கோம். ஸோ கம்ப்ளீட் அனாலிசிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கரன்சி சார்ட் பார்த்துருவோம். USDINR ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ USDINR இன்னைக்கு கேப் அப் ஒரு 5 பைசா கேப் டவுன்ல ஸ்டார்ட் ஆச்சு. ஒரே நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா கேப் டவுன்ல ஒரு 5 பைசா கேப் டவுன்ல வந்திருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்டில் ஒரு 1 o'clock வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட், பெரிய மூவ்மெண்ட்டே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு கால் வந்தது. ஸோ இங்கே ஈவன் நம்ம EMல கூட EME அண்ட் VWAPல பார்த்தீங்கன்னாக்கா அந்த 1 o'clock மேலே, அது முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அது மேலே அந்த ஓவர்லாப் ஆகிட்ட மாதிரி இருந்தது, ஓவரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 o'clock மட்டும் கொஞ்சம் டிசிசிவ் ஒரு நல்ல ஒரு சிக்னல் கிடைச்சிருந்தது. ஸோ இன்ட்ராடே பிளேயர்ஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கும். ஸோ ஒருவேளை இங்கே கரெக்டாக என்ட்ரி எடுத்திருந்தாங்கன்னாக்கா ஸோ VWAP நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இருக்கலாம். ஸோ ஃபுல்லாக வரும்போது இந்த இடத்துல மட்டும் தான் டச் பண்ணியிருக்கு. ஸோ ஒன்ஸ் அகைன் டச் பண்ணி மேலே போகல. ஸோ அகைன் கீழே வந்திருக்கு. வந்தவொடனே ஸ்டாப் லாஸ் ஸ்விட்ச் பண்ணியிருக்கலாம். என்னக்கா நல்லாவே கீழே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஸ்விட்ச் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இது இண்டிகேட்டர் படி எக்ஸிட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன் படி அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மார்க்கெட் ஒரு 4 மணி வாக்கில் வந்துச்சு, நல்ல ஒரு எங்கல்ஃபிங் வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் இன்னைக்கு கிடைச்சிருக்கும். ஸோ எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி, ஸோ இந்த இடத்துல எக்ஸிட் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்தபடி பார்க்கும்போது 12 பைசா ஒரு நல்ல ஒரு ஷார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 12 பைசா, அதாவது பெர் லாட்டுக்கு 120 ரூபா கிடைச்சிருக்கும். ஸோ தென் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ரெக்கவரி அங்கிருந்து கடைசியில் 83 ரூபாவில் முடிஞ்சது. ஸோ இது இங்கே இன்னும் ஃபர்தர் கீழே போகிற மாதிரி அந்த ஒவ்வொரு கேண்டலுடைய இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபர்தர் கீழே போக மாதிரி இருந்தது. பட் சம்பவம் இந்த என்ல கொஞ்சம் ஒரு ரெக்கவரி கொடுத்தது ஒரு 6 பைசா வரைக்கும். ஸோ இது இன்ட்ராடேக்கான இது. ஸோ பொசிஷனல் ட்ரேடர்ஸ்க்கு பார்க்கும்போது 1 hour சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த இப்போ தான் நமக்கு ஒரு சேனல் இப்போ பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 2 EMஐ கிராஸ் பண்ணி கீழே வந்தாச்சு. ஸோ இது கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். முதல்ல என்ன சொல்லியிருந்தேன்னாக்கா நான் 83 ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு 4-5 செஷன் முன்னாடி சொல்லியிருந்தேன். அதுக்கு அடுத்து 83.10 ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னொன்று கூட சொல்லியிருந்தோம், நம்ம இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரையாங்கிள் இப்போ பிரேக் ஆகிற மாதிரி தோணுது, பிரேக் டவுன் ஆகிருக்கு. ஸோ மேபி சப்ஸ்கிரிப்ஷன் செஷனில் கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நம்ம US டாலரில் நம்ம பார்க்கும்போது அதில் நம்ம எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்மாக அது என்னன்றது நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் JPYINR பார்க்கலாம். ஸோ JPYINR கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஜஸ்ட் ஒரு கேப் டவுன் 8 பைசா ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா 8 பைசா கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக இன்னும் கொஞ்சம் நல்லாவே கீழே போனது. அப் டு 56.98 வரைக்குமே நல்லா கீழே போச்சு. தென் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெக்கவரி ஸ்டார்ட் ஆச்சு. அரௌண்ட் ஒரு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் ஒரு 11:30 வாக்கில் மேலே போக ஆரம்பிச்சது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சான்சஸ் VWAPம் சரி அண்ட் EMAவும் இந்த இடத்துல கிராஸ் ஆச்சு.
ஸோ இது வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட்டை வந்து இன்ட்ராடே பிளேஸ் வந்து எடுத்துருக்கலாம். ஸோ ஒருவேளை இது என்ட்ரி பாயிண்ட்டை எடுத்திருந்தாங்க அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அப்படின்னாக்கா என்ட்ரி நம்ம இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இங்கிருந்து விஆஃப் நம்ம ஸ்டார்ட்டாக சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடம் வரைக்குமே பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து எக்ஸிட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இதை ஒன்ஸ் இங்கே போன உடனே வந்துட்டு இதை லோ வந்து ஸ்டாப் லாஸாக மாற்றிருக்கணும். மாற்றிருக்கும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 பைசா வந்து கிடைச்சிருக்கு. ஒரு சின்ன ப்ராஃபிட் தான் அது. ஸோ ஸ்டில் வந்துட்டு ரொம்ப மோசம் சொல்ல முடியாது. பெர் லாட்டுக்கு 70 ரூபாய் 7 பைசா வந்து 70 ரூபாய் வந்து பெர் லாட்டுக்கு. ஸோ ஆஃப்டர் தட் வந்து பெரிய அளவுக்கு மேலே போகல, கீழேயும் போகல. ஸோ விவாப் டச் பண்ணிட்டு அகைன் கொஞ்சம் மேலே வந்தது. தென் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்டில் பார்த்தீங்கன்னா அகைன் கீழே வர மாதிரி வந்திருந்தது. ஸோ எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்போது மைனஸ் வந்து ஒரு 7 பைசாவில் வந்து முடிஞ்சது. ஸோ ஸ்டில் வந்து அந்த நெகட்டிவிட்டி வந்து போயிட்டே தான் இருக்கு. ஸோ இது பொறுத்த வரைக்கும் ஜேபிஒய் பொறுத்த வரைக்கும் ஸோ இன்னும் வந்து அது பாசிட்டிவாக வந்து டர்ன் ஆகலை. ஸோ இது 60 minutes பொசிஷன் ட்ரேடர்ஸ்க்காக. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா அகைன் வந்து இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து ஃபுல்லாக இருக்கு. ஸோ இந்த இடம் வந்துட்டு இப்போ வந்து ஒரு சப்போர்ட்டாக கூட சொல்லலாம். 57 வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து சொல்லலாம். ஸோ இது வந்து இப்போ இமீடியட் சப்போர்ட் இது. ஸோ இது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா இன்னும் இந்த ஃபால் வந்து கீழே போகும். இல்லை அப்படின்னாக்கா இங்கேருந்து கொஞ்சம் டேர்ன் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நல்லா ஃபால் ஆகிருக்கு. 58 கிட்டத்தட்ட 50 வரைக்கும் போனது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 57 வந்துருக்கு. கிட்டத்தட்ட 1 hour வந்துட்டு ஒரு வித்தின் மந்த் சொல்லி ஒரு 2 வீக் டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கீழே வந்துருக்கு. ஸோ 2 வீக்கில் 1 hour அதிகம் தான். ஸோ இங்கேருந்து ஒரு டேர்ன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சப்சிக்வெண்ட் டேஸில் வந்து நம்ம எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் GBPINR பார்ப்போம். ஸோ GBPINR கூட இன்னைக்கு நெகட்டிவாக தான் இருந்தது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் வந்துட்டு ஒரு கேப் அப்ல முடிஞ்சது. ஒரு 10 பைசா வந்து கேப் அப்ல இருந்தது. இந்த இடம் கேப் அப் ஆனது. ஸோ எகைன் வந்து அது கவர் ஆகிற மாதிரி அந்த வந்தது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான். எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் வந்து ஒரு இந்த இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 11:30 வரைக்கும் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு பிக்கப் இருந்தது. எவ்வளோனாக்கா 106.11 இருந்து ஒரு நல்ல 106.27 வரைக்கும் ஒரு 15 பைசா வந்து ஒரு நல்ல டெசிசிவா மேலே போச்சு. பாருங்க இந்த கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல டெசிசிவ் கேண்டில்னே சொல்லுவோம். ஸோ வித்தின் ஒரு 15-20 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 15 பைசா வந்து நல்ல மேலே போயிருக்கு. ஸோ என்ட்ரி வந்து யாராவது இந்த இடத்த எடுத்திருந்தாங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு 15 பைசா பார்த்துருக்க முடியும். தென் வந்து அகைன் விவாப் டச் பண்ணது அகைன் வந்து மேலே தான் இருந்தது. ஸோ இன்னும் ஃபர்தராக மேலே போகணும்னு எதிர்பார்த்தது. பட் என்ன ஆச்சுனாக்கா ஆஃப்டர் வந்து ஒரு 1 o'clock அந்த யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். 1:30 மணிக்கு வந்து இந்த பிரேக் பண்ணிச்சு விவாப். ஸோ பிரேக் பண்ணி இந்த இடத்துல யாராவது என்ட்ரி எடுத்திருந்தாங்க அப்படின்னாக்கா ஸோ டில் எண்ட் ஆஃப் த மார்க்கெட் இங்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா 22 பைசா. ஸோ 22 பைசான்றது 220 ரூபா வந்து பெர் லாட்டுக்கு வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் தான். ஸோ ஒரு ஷார்ட் இங்கே எடுத்து இங்கே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இன்ட்ராடேஸ்க்கானது. ஸோ பொசிஷனல் ட்ரேடர்ஸ்க்கு 1 hour ஷார்ட் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே இது வந்து ஒரு சேனல் மாதிரி இருந்தது சொல்லிடணும். ஸோ இன்னைக்கு இந்த மூவ்மெண்ட் வந்து நேற்று வந்து ஒரு பிரேக் அவுட் ஆன மாதிரி இருக்கு. பட் வந்து இன்னும் மேலே முடிஞ்சதுனாக்கா இன்னும் மேலே போயிருன்னு சொல்லிடணும். பட் இன்னைக்கு பார்த்தா அன்ஃபார்ச்சுனேட்டா வந்து அகைன் அந்த நெகட்டிவ்ல தான் முடிஞ்சது. ஸோ ஜிபிபி 8 பைசா வந்து நெகட்டிவ்ல வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம யூரோ எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ யூரோவும் வந்துட்டு இன்னைக்கு நெகட்டிவ்ல தான் இருந்தது. ஸோ யூரோ வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஒன்றுமே மாற்றம்லாம் கிடையாது. ஸோ ஃப்ளாட் ஓப்பனிங் வந்துட்டு எகைன் வந்து ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் இருந்தது. பெரிய அளவு அப் சைடுன்னு சொல்ல முடியாது.
ஸோ இந்த இடம் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 12:30 வாக்கில் வந்து ஒரு சின்ன ஒரு அப் மூவ் கொடுத்தது. ஸோ இது வந்து பெரிய கேண்டில்லாம் பார்க்கும்போது ரொம்ப சின்ன சின்ன கேண்டில் தான். ஸோ இது வந்து நம்ம எடுக்காமல் இருக்கிறது பெஸ்ட்டு. ஸோ ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் அகைன் 1:30 மணி வாக்கில் வந்து ஜிபிபி மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து நல்ல ஒரு என்ட்ரி வந்து கிடைச்சிது. ஸோ இந்த இடத்துல யாராவது வந்து ஷார்ட் என்ட்ரி எடுத்திருந்தாங்க அப்படின்னாக்கா நல்லா வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்டுக்கான ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம்னாக்கா கிட்டத்தட்ட வந்து மூணுமே விவேப்புக்கு கீழே இருக்கு. 20 EMA அண்ட் 50 EMAக்கு கீழே வந்துட்டு ப்ரைஸ் வந்து கீழே வந்துருக்கு. ஸோ இந்த இடம் வந்து ஷார்ட் எடுத்திருந்தாங்க அப்படின்னாக்கா அப்போ எங்கேயுமே வந்து எந்த லைனுமே டச் பண்ணல. ஸோ நல்லாவே வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த இடத்துல இருந்து ஆல்மோஸ்ட் மார்க்கெட் முடிஞ்ச இடம் 35 பைசா. ஸோ 35 பைசா வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் இது. கிட்டத்தட்ட 35 பைசா வந்து 350 ரூபாய் வந்துட்டு ப்ராஃபிட். இன்ட்ராடேல 350 ரூபாய் அது பெரிய விஷயம். சிங்கிள் என்ட்ரியில். ஸோ இது வந்து நல்ல ஒரு வாய்ப்பு இருந்தது. தென் பொசிஷனில் ட்ரேடர்ஸ் பார்க்கும்போது எதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நெகட்டிவாக தான் முடிஞ்சது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஃபால். ஸோ கொஞ்சம் நேரம் தான் வந்துட்டு இது இருந்தது. தென் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆனது நல்ல வந்து ஒரு ஃபால் வந்து நல்ல கீழே வந்துருக்கு. ஸோ இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்லுது. ஸோ நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இப்போ இது ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு தான் இது ஒரு சேனல் மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ எகைன் வந்து சேனலில் வந்து அது இது பண்ணிட்டு இருக்கு, ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு. மேபி இது வந்து ஃபர்தராக இது கீழே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. நெக்ஸ்ட் USDINR கரன்சி, USDINR ஆப்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நேற்றுலேருந்து அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து USDINR எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எப்பவுமே வந்து நம்ம ஆப்ஷன் செயின் பார்க்கும்போது அதனுடைய ரெஃபரன்ஸ் ரேட், ஸ்பாட் ரேட் ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து 20 வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ நேற்று வந்து 83.9 இருந்தது ஆர்பிஐ ரெஃபரன்ஸ் ரேட் படி. இன்னைக்கு வந்து 83.7, பெருசாக மாற்றம் இல்லை. ஸோ ஆப்ஷன் செயின் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், எந்த சேஞ்சஸும் நடக்கலை. ஸோ நேற்று இதே தான் சொல்லியிருந்தோம், 83 வந்து புட் ஆப்ஷன் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கால் ஆப்ஷனில் 83.25 சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து இந்த மணி ஆகிறதுக்கு ரைட்டர்ஸ் விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி புட் சைடும் இது வந்து இந்த மணி ஆகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இடத்துல தான் மார்க்கெட் முடியும். ஆஸ் ஆன் டுடே 83லேருந்து 83.25 முடியும். ஸோ நேற்றுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 பைசா தான் வந்து ஆர்பிஐ ரெஃபரன்ஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ ஸ்டில் வந்து இந்த இடத்துலயே வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ மேபி நாளைக்கு நாளைக்கு ஏதாவது பெரிய மூவ் இல்லாத பட்சத்தில் ஆஸ் ஆன் டுடே இந்த இடத்துல வந்து முடியலாம். ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு யாராவது ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க பார்த்து கவனமாக பண்ணுங்க. ஐ எம் த பாஸ், த US டாலர். ஸோ எல்லா கரன்சிக்கும் வந்துட்டு இதுதான் ரொம்ப மெயின். ஸோ ஈவன் வந்து நம்ம EURINR, JPYINR, GBPINR சொல்லக்கூட கஸ்டமர் செட்டில்மெண்ட்னு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா US டாலரை பேஸ் பண்ணி அந்த செட்டில்மெண்ட்டும் நடக்கும். ஸோ US டாலர் வந்து ஒரு தாதா என்ன அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது இன்னைக்கு எப்படி இருந்தது அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து கொஞ்சம் அந்த ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது இதனுடைய மூமெண்ட். இந்த மாதிரி இருந்தது சேனலில் அப் ட்ரெண்டில் இருந்தது, கொஞ்சம் ஷேக் ஆகுது. பிகாஸ் இது சேனலில் விட்டு வெளியில் வந்திருக்கு. ஸோ EMA 50 வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி கொஞ்சம் வந்து பிரீத் எடுத்த மாதிரி இது மேலே இருக்கு. பட் ஸ்டில் வந்து இது நெகட்டிவ்ல தான் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இங்கே வந்து வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது அது சேனல் ரெசிடன்ஸ் சேனல் டச் பண்ணி இருக்கு. ஸோ இந்த கேண்டில் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டில் வந்துட்டு ஒரு ரெட் கேண்டிலாக தான் இருக்கு. மேபி சப்ஸ்கிரிப்ட் டேஸில் வந்து குறைஞ்சிட்டு கீழே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆசன் இது வந்துட்டு கொஞ்சம் வீக்காக இருக்கு, மொமெண்டம் வந்து வீக்காக இருக்கு. இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் வந்து இப்போ சொல்லுது. இது பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் DMA மேலே வந்துச்சு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வீக்லியில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து
கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடம் வந்து இப்போ நம்ம வந்து கவனமாக இருக்கணும். ஸோ அதாவது கிராஸ் இன்செஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த டச் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி இது வந்து நெகட்டிவ்ல காட்டிட்டு இருக்கு வீக்லியில். டிஎம்ஏ தான் வந்து மேலே இருக்கு. பட் இங்கே வந்து ஃபுல்லாக வந்து மேலே போயிருந்தது. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு டிவர்ஜன்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஸோ இங்கேருந்து அகைன் வந்து டிஎம்ஏ வந்து ஃபர்தராக மேலே போகுமா, இல்லை ப்ளஸ் டிஎம்ஏ கிராஸ் பண்ணி மேலே போகுமான்றது இந்த வீக் எண்டில் தான் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். பட் இந்த 4 ஹவர்ஸ் சார்ட்டில் பார்க்கும்போது நெகட்டிவ் வந்து ஃபார்மேஷன் வந்துருக்கு. எப்படின்றது நம்ம அப்புறம் நாளைக்கு தெரிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னும் நிறைய எஃபோர்ட் போட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு லெர்னிங் பர்பஸ்க்காக. இந்த பேஸ் பண்ணி எந்த ஒரு ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்காதீங்க. எப்பவுமே உங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி உங்க ஓன் டிசிஷன் எடுங்க வித் யுவர் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸோடைய கைடன்ஸோட பண்ணுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.